வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸில் முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம இதுக்குரிய இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக பிடிஎஃப்மே டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி வாங்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்றத கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார்மர் நேம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் முந்தைய பெயர். ஸோ தமிழ்நாடுன்ற நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னைன்னு தான் சொல்லுவாங்க ஸ்டேட்டை. ஸோ அதனால் சென்னை மத்திய நகர வங்கி அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா? சென்னை மத்திய நகர வங்கி, சென்னை சென்ட்ரல் டவுன் பேங்க் அப்படின்றது தான் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியோட ஃபஸ்ட் பேர். அடுத்து, விச் ஒன் இஸ் த pivotal role in cooperative credit movement in a state. ஒரு மாநிலத்தில் கூட்டுறவு இயக்கத்தில் கடன் இயக்கத்தின் அச்சாணியாக செயல்படுவது மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. அதாவது கடன் கொடுக்கறதுலே ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க், மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. Which is the first started central cooperative bank in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மதுரை ராமநாதபுரம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வங்கி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மதுரை ராமநாதபுரம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி. Which district has two central cooperative banks? 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா? 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படும் மாவட்டம் தஞ்சாவூர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களோட ஆரம்ப கால பெயர், அதாவது ஸ்டார்டிங் நேம் ஆஃப் த பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டி, கூட்டுறவு விவசாய நாணய சங்கங்கள். ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டி அதான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களோட ஸ்டார்டிங் நேம். Prime objectives of primary agricultural cooperative credit societies. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் பிரதான பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ அக்ரிகல்ச்சுரல் லோன் ஃபார் ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவது தான் அவங்களுடைய பிரதான பணி. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பிக் காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க், த ஃபர்ஸ்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் நகர கூட்டுறவு வங்கியான பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 1904. அக்டோபர் 1904. நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் லேண்ட் மார்ட்டேஜ் பேங்க், முதல் நில அடமான வங்கி எங்கே தொடங்கினாங்கன்னா பஞ்சாப். ஃபர்ஸ்ட் லேண்ட் மார்ட்டேஜ் பேங்க் பஞ்சாப். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு டூரிங் த இயர். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. ஓகேங்களா? தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்? கூட்டுறவு வங்கியின் நிதி ஆதாரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், டெபாசிட், ரிசர்வ் ஃபண்ட்ஸ், ஆல் தி 3. ஸோ எல்லாமே தான் பங்குத்தொகை, காப்புத்தொகை, வைப்புகள், இது எல்லாமே நிதி ஆதாரங்கள் தான், கூட்டுறவு வங்கியோட நிதி ஆதாரங்கள். ஸோ 3. In cooperative societies, general body meeting presides over
கூட்டுறவு சங்க பேரவை கூட்ட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரவை கூட்டுறப்ப அங்கே தலைவராக இருக்கிறவர் தான் சங்கத்தோட தலைவராக வைப்பார். பிரசிடென்ட் ஆஃப் த சொசைட்டி தான் சங்க பேரவையோட கூட்டத்தலைவரும். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் த சொசைட்டி சங்கத்தின் தலைவரே அந்த தலைவரும். ஹூ ரிஜிஸ்டர் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்பவர் சர்க்கிள் டெப்டி ரெஜிஸ்டர் சரக துணை பதிவாளர். அவர் தான் கூட்டுறவு நம்ம இது வரைக்கும் படித்ததில் பதிவாளர்னு மட்டுமே பார்த்துருப்போம். ஸோ ஆக்சுவலாக அவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டெப்டி ரெஜிஸ்டர் சரக துணை பதிவாளர் அவர்கள். நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூரிங் த இயர். மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் என்ற துறையை உருவாக்கிய ஆண்டு எதுனா 2021. மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் அப்படின்ற துறையை உருவாக்கிய ஆண்டு 2021. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கூட்டுறவுத்துறையின் நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் விவசாயத்தோட வளர்ச்சி, ஃபினான்சியல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில்களுக்கு நிதி வசதி அளித்தல், பீப்புள்ஸ் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் மக்களின் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல் தி 3 கொடுத்துருக்காங்க. சும்மா நோக்கங்கள் கொள்கைனாலே மேக்ஸிமம் எல்லா பாசிட்டிவ் பாயிண்ட்டுமே ஆன்சராக தான் வரும். ஸோ ஆல் தி 3 தான் ஆன்சர். கூட்டுறவு இயக்கம் என்பது பீப்புள்ஸ் மூமெண்ட் மக்கள் இயக்கம்னு சொல்கிறாங்க. மக்களால் மக்களுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் தான் கூட்டுறவு இயக்கம். ஸோ பீப்புள்ஸ் மூமெண்ட்றது மக்கள் இயக்கம். கூட்டுறவு இயக்கம் என்பது பீப்புள்ஸ் மூமெண்ட். ஹூ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் டு த வேர்ல்டு முதல்ல மேலாண்மை கொள்கையை வகுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் நமக்கு தெரியும் ஹென்ரி ஃபாயல் அவர்கள். மேலாண்மையோட தந்தை ஹென்ரி ஃபாயல் அவர்கள் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி ஹென்ரி ஃபாயல். ஃபாதர் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் மேலாண்மையின் தந்தை அவர் தான் டி ஹென்ரி ஃபாயல். டி ஹென்ரி ஃபாயல் அவர்கள் தான் மேலாண்மையின் தந்தை. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் புக் ரிட்டன் பை அறிவியல் மேலாண்மை கொள்கைகள் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் அறிவியல் மேலாண்மையோட தந்தை FW டெய்லர் அவர்கள். ஸோ அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஓகேங்களா, ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் FW டெய்லர்ன்றதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அறிவியல் மேலாண்மை தந்தையும் அவர் தான் FW டெய்லர் அவர்கள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். A government that does not have a good management system is equal to a castle built on sand. Who words are these? சிறந்த மேலாண்மை அமைப்பை பெறாத அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட் அவர்கள். ஓகேங்களா, சிறந்த மேலாண்மை இல்லாத ஒரு அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ரூஸ்வெல்ட். இன் மேனேஜ்மெண்ட் HMT மீன்ஸ் மேலாண்மையில் HMTயோட விளக்கம் என்னன்னா ஹியூமன் மெட்டீரியல்ஸ் டைம் மனித சக்தி பொருட்கள் நேரம். ஹியூமன் மெட்டீரியல்ஸ் டைம். The following principles will be the main objective while planning in cooperative sector. கூட்டுறவுத்துறையில் திட்டமிடும் போது கீழ்கண்ட கொள்கையே பிரதானமாக இருக்கும். இது என்ன கொள்கைனா பொது சேவை சர்வீஸ் டு த பப்ளிக். ஓகேங்களா, பொது சேவை சர்வீஸ் டு பப்ளிக் பொது சேவை. கூட்டுறவுத்துறையில் திட்டமிடும் போது கீழ்கண்ட கொள்கையை பிரதானமாக இருக்கும்னா சர்வீஸ் டு பப்ளிக். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வெஸ்டட் வித் அதாவது கூட்டுறவு நிறுவனத்தை இயக்கும் முழு பொறுப்பும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு தான் இருக்கும். நிர்வாக குழு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் மேலாண்மை கொள்கைகள் மொத்தம் எத்தனைனா 14. மேலாண்மை கொள்கைகள் டோட்டலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. அடுத்து கோஆர்டினேஷன் இன் கோஆப்ரேட்டிவ் மொமெண்ட் கேன் பி brought about only by கூட்டுறவு இயக்கத்தில் ஒருங்கிணைப்பை டேஷ் நிலையில் தான் ஏற்படுத்த முடியும்னா கூட்டுறவு இயக்கத்தில் எல்லோரும் கூட்டுறவாக இருந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா, கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆப்ஷன் ஏ. Cooperative institutions functioning according to கூட்டுறவு நிறுவனங்கள் டேஸ் படி நடைபெறக்கூடியவைனா பை லாஸ் துணை விதிகள் படி நடைபெறக்கூடியவை தான் கூட்டுறவு நிறுவனங்கள். ஸோ துணை விதிகள் தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் நாட் த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கீழ்கண்ட எதில் ஒன்று கூட்டுறவு கொள்கை அல்ல.
ஃபஸ்ட் பாருங்கள், டெமோக்ரஸி இன் கவர்னன்ஸ், ஜனநாயக முறை நிர்வாகம் அப்படின்றது கரெக்டு தான். வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப், தடையின்றி தன்னிச்சையாக உறுப்பினராதல், கரெக்டு. மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், பொருளாதார நடவடிக்கைகளில் உறுப்பினர் மேம்பாடு, ஆல்சோ கரெக்டு. கான்சர்ன் ஃபார் ப்ராஃபிட், லாபத்தில் அக்கறை, ஆல்ரெடி படித்தோம். சேவை, ஓகேங்களா, சர்வீஸ் டு பப்ளிக் தான் இதோட முக்கியமான நோக்கமே. ஸோ அப்போ இதில் வந்து லாபம் மீது அக்கறை அப்படின்றப்போ அது தவறான ஒன்று. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்காது. கான்சர்ன் ஃபார் ப்ராஃபிட். டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ், கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7. கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் 7. அப்புறம் மேலாண்மை கொள்கைகள் 14ன்னு பார்த்தோம். கூட்டுறவு கொள்கைகள் 7. மிஸ்டர் டிஜி கார்வே ரெக்கமெண்டட் நம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ், திரு டிஜி கார்வே பரிந்துரைத்த கூட்டுறவு கொள்கைகள் எத்தனைனா 6. கூட்டுறவு கொள்கைகள் அப்படின்னு காமனாக கேட்டாங்கன்னா 7. கார்வே சொன்னது வந்து 6, ஓகேங்களா. விச் ஒன் இஸ் ராங், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் பேஸ்ட் ஆன், அதாவது கூட்டுறவு இயக்கம் அப்படின்றதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், முதலாளித்துவ அமைப்பை வலுப்படுத்துவது, ஸ்ட்ரென்தனிங் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது தப்பு. மெம்பர்ஸ்க்கு தான் அங்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் தப்பு. இதனால் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆன்டி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம், முதலாளித்துவ அமைப்பை எதிர்ப்பது, இஸ் கரெக்ட். பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ், தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது, இஸ் கரெக்ட். மேனேஜ்மெண்ட் பை மெம்பர்ஸ், உறுப்பினர்களால் நடத்தப்படுவது, இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் தப்பு, ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. ஹூ preside over the board of directors meeting and general body meeting, நிர்வாக குழு கூட்டத்திற்கும் பேரவை கூட்டத்தையும் தலைமை தாங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் அவர்கள். தலைமை தாங்குபவர் பிரசிடெண்ட், தலைவர் அவர்கள். அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப், நகர கூட்டுறவு வங்கி டேஸ் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் தான் நகர கூட்டுறவு வங்கி வந்து இயங்குகிறது. வாட் இஸ் எம்ஐஎஸ், மேலாண்மை தகவல் முறை என்பது, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்ஐஎஸோட விரிவாக்கம் தான் மேலாண்மை தகவல் அமைப்பு, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எம்ஐஎஸ், எம்ஐஎஸ் என்பது எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் எ பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட்ஸ் யூனியன், ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11, ஓகேங்களா. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க நிர்வாக குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் இன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் எ பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க நிர்வாக குழுவில் உள்ள மகளிர் இட ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 30%. உமன்ஸ்க்கு எவ்வளோனா 30%. இதில் தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு கடன் சங்கம். The general body meeting of a society would be convened within a dash period after the end of the financial year. ஒரு சங்கத்தில் பொது பேரவையானது நிதியாண்டு முடிந்த டேஸ் காலத்திற்குள் கூட்டப்பட வேண்டும்னா 6 monthsக்குள்ளே கூட்டணும். வித்தின் 6 months, ஓகேங்களா. 6 மாத காலத்திற்குள் கூட்ட வேண்டும். The cooperative flag consists of dash colors, அப்படி பார்த்துருந்தோம். கூட்டுறவு கொடியானது 7 வண்ணங்களை கொண்டது. அதோடைய கொள்கைகளும் கூட்டுறவு கொள்கைகள் எவ்வளோனாலும் 7, அதோடைய வண்ணங்கள்னாலும் 7 தான். இன் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆல் பவர்ஸ் வெஸ்டர்டு வித், ஒரு சங்கத்தில் அனைத்து அதிகாரங்களின் ஊற்று என கூறப்படுவது ஜென்ரல் பாடி, பொது பேரவை. அனைத்து அதிகாரங்களின் ஊற்றுன்னு எதை சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் பாடி, பொது பேரவை. ரெக்கமெண்ட் இன் கோஆப்ரேட்டிவ்ஸ் இஸ் மேட் த்ரூ, கூட்டுறவில் ஆள் சேர்ப்பு எதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறதுனா ஆள் சேர்ப்பு மையம் மூலம், அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அது மூலமாக தான் ஆள் சேர்க்கப்படுகிறது. ஸோ ஆள் சேர்ப்பு மையம் மூலம். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 40 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.